அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும். அவர் எதனால் துக்கப்படுகிறார் நமக்குள்ளாய் இருந்து? முதலாவது நான் சொன்னேன் அல்லவா, நம் இருதயத்தை கொக்கி போட்டு இழுக்கிற விஷயம் உறவுகளை கையாளும் விதத்திலே மனத்தாங்கள் இருக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். சகலவித கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணங்களை விட்டு நீங்க கடவுள். ஏனென்றால் அது இருந்தால் பரிசுத்த ஆவி துக்கப்படுவார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுவார். அது எப்படி என்றால் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் தயவாகவும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியும். நீங்கள் பலரை சந்தோஷப்படுத்த பல கிஃப்ட் கொடுப்பீங்க, பல சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் என்றால், நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஒருவரை ஒருவர் மன்னிப்பதின் மூலம் மனத்தாங்கள் இல்லாத இடத்துக்கு நீங்கள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியும்.